வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த வியாகுல வியாழன் என்று சொல்லப்படுகிற இந்த நாளிலே, மோண்டி தேர்ஸ்டே என்று நாம் அதை ஆங்கிலத்தில் அழைக்கிறோம் அல்லவா, இயேசுவானவர் ஒரு மிக முக்கியமான பிரதானமான ஒரு காரியத்தை செய்தார். கெத்சமனே தோட்டத்திற்கு போனார். இந்த வியாகுல வியாழன் அன்று இயேசுவனுடைய ஊழியத்தில் மிக முக்கியமான பல காரியங்கள் நடைபெற்றது. ஆயினும் இந்த வெளிச்சம் என்கிற குறுஞ்செய்தியில் ஒரு பிரதான காரியத்தை மாத்திரம் நாம் தியானிக்க இயேசுவானவர் நமக்கு உதவி செய்தருள்வாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். 42ஆம் வசனம், அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். 44ஆம் வசனம், அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆகினாலே 3 முறை கெத்சமனே தோட்டத்திலே இயேசுவானவர் ஒரே வார்த்தைகளை பயன்படுத்தி 3 முறை அவர் ஜெபிக்கிறார். அது என்ன? ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். சீஷர்கள் ஒரு முறை இயேசுவினிடத்துல வந்து கேட்டார்கள், ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்று தருவீராக என்று கேட்டார்கள். அதற்கு இயேசுவானவர் பரமண்டல ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் அந்த பரமண்டல ஜெபத்தை நாம் பின்பற்றுகிறோம், நாம் அறிக்கை செய்கிறோம். அந்த பரமண்டல ஜெபத்திலே ஒரு வார்த்தை வருகிறது, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்பட கடவது என்று இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவர் எதை போதித்தாரோ அதன்படி அவர் செய்து காண்பிக்கிறார். எதை கற்றுக் கொடுத்தாரோ அதன்படி அவர் இந்த இடத்திலே செய்து காண்பிக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கும்படிக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், தேறினவர்களாக காணப்பட வேண்டும். இயேசுவானவருடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு காணப்பட்டது. இப்படி ஜெபிங்கள் என்று கற்றுக் கொடுத்தவர் கெத்சமனே தோட்டத்திலே அதே போல ஜெபித்து ஒரு முன்மாதிரியான அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் எப்பொழுதும் ஒரு தொடர்பு சம்பந்தம் காணப்பட தேவன் நமக்கு கிருபை செய்தருளுவாராக. நாம் அதை கற்றுக்கொள்வோமாக. ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. தமஸ்குவின் வீதியிலே பவுல் சந்திக்கப்பட்டவுடன் அவர் கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கும்படிக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், தேறினவர்களாக காணப்பட வேண்டும். இயேசுவானவருடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு காணப்பட்டது. இப்படி ஜெபிங்கள் என்று கற்றுக் கொடுத்தவர் கெத்சமனே தோட்டத்திலே அதே போல ஜெபித்து ஒரு முன்மாதிரியான அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும்
வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் எப்பொழுதும் ஒரு தொடர்பு சம்பந்தம் காணப்பட தேவன் நமக்கு கிருபை செய்தருளுவாராக. நாம் அதை கற்றுக்கொள்வோமாக. ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. தமஸ்குவின் வீதியிலே பவுல் சந்திக்கப்பட்டவுடன் அவர் கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? இன்றைக்கும் பிரியமானவர்களே, வியாகுல வியாழ காலங்களில் கெத்செமனே தோட்டத்துக்கு நாம் வருவோமாக. அவரை பார்த்து அவரிடத்திலே காணப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோமாக. ஒன்று, நம்முடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் ஒவ்வொரு நாளும் கடைசி மட்டும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க, ரெண்டும் ஒன்றாக பிரயாணப்பட ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பாராக. இரண்டாவதாக, அவருடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுடைய குடும்பத்திலே அவருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்தில், திருமண காரியத்தில் அவருடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதாக. நாம் நம்முடைய அடுத்த சந்ததிக்கு இப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி ஆக கடவது. எப்பொழுதும் நம்முடைய இருதயம் சமாதானமாய் இருக்க வேண்டுமானால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி, எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இப்படி நாம் எடுத்துக் கொள்வோமானால் நம்முடைய இருதயத்திலே ஒரு சமாதானம் இருக்கும். ஆகையினாலே பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நமக்கு முன்மாதிரியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. உங்களுடைய ஊழியத்தின் காரியத்திலும், உங்களுடைய சொந்த விஷயத்திலும், உங்கள் வீட்டின் காரியங்களிலும் அவருடைய சித்தமாக கடவுது. நாம் அப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வோமாக. அப்படி நம்மை கெத்செமனே தோட்டத்திலே அர்ப்பணிப்போமாக. அப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை பரிபூரணமாய் நிறைவேற்றுவார். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படும். இப்பொழுதும் இந்த வார்த்தையின்படி தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நம்மை நடத்தும்படிக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.